எனக்கு இப்பவே நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன சொல்லுங்க 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 ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னாச்சுன்னா ஒரு 2 நாளாக கொஞ்சம் வேலை சேனலோட ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல. கேட்டிங்கன்னா என்னோடய வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருந்தது. இந்த அக்கௌண்ட்டை வந்து பிராண்டட் அக்கௌண்ட்டாக மாற்றினா தான் நல்லது, நம்ம மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால நானும் அதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒருவேளை பிராண்டட் அக்கௌண்ட்டாக மாற்றியாச்சு, மெயில் ஐடி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கும்போது என்னாச்சுன்னா ஒரு 7 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 7 days ஆனால் ஆகிட்டு போகுது, வீடியோ போடலாம்ல, அக்கௌண்ட் இருக்குல்ல, வீடியோ போடணும் வந்துட்டோம். வீடியோவும் போட போகிறோம், போட்டலாம். புதுசாக சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருமே சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் வந்து நீங்கள் பிராண்ட் அக்கௌண்ட்டாகவே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் சேஃப்டி, அதுதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இருக்க பட்சத்தில் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெயில் ஐடியை தப்பிதமாக கூட கொடுத்துடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நம்ம நிறையா வெப்சைட்டில் வந்து அந்த ஐடியை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த ஐடியை லாகின் பண்ணியிருக்கலாம், அந்த ஐடி வந்து டார்க் வெப்சைட்டில் வந்து இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம யூடியூப் ஒரு நாள் க்ரோ ஆகும்போது வந்து யாராவது ஒருத்தவங்க ஹேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நீங்களே உருவாக்கி கொடுத்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அது கொஞ்சம் கவனமாக பண்ணிவிட்டு, நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு க்ரோ பண்ண ஒரு சேனலில் கஷ்டப்பட்டு க்ரோ பண்ணியிருப்போம் அந்த சேனலில், அதுக்காக நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் ஒரே கிளிக்கில் போயிடும். ஸோ அதனால நீங்களும் உங்களோட சேனலில் வந்து பிராண்டட் அக்கௌண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அது எப்படி பிராண்டட் அக்கௌண்ட்டாக மாற்றணுன்றதை வந்து நீங்கள் கற்றுக்குங்க, மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு இந்த ப்ராப்ளம்லாம் பண்ணும்போது யூடியூப் என்ன பண்ணுன்னா, இது எப்பயுமே புதுசாக சேனல் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க மறந்துடாதீங்க. கண்டென்ட்டுக்குள்ளே இன்னைக்கு போகலாம். முடியல தலைவரே பார்ட் 2. இதுதான் இந்த முடியல தலைவரே பார்ட் 2. ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ட்ரோல் வீடியோனா இந்த வீடியோ தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு ட்ரோல் வீடியோ இதுவாக தான் இருக்கணும்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சொல்கிறாரு அப்படின்றது வந்து அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. பாருங்க, இரு கை தட்டினா தான் ஓசை வரும், ஒரு கைனால ஓசை வராது. இங்க எத்தனையோ பேர் கமிட்டட் ஆகி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் சாதிக்கலாம், லவ் பண்ணி பாருங்க, நல்லா லைஃப் நல்லா இருக்கும். நீங்களா 2 கை சேர்ந்தாதான் கை தட்ட முடியும். எங்களுக்கு நட்பு கை இருக்கு, அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு வருமோ அந்த அளவுக்கு நாங்க இன்னுமே மேலையா போவோம். நானும் சொல்லிட்டே இருக்கேன், சுமாரான்னு கேக்குறியா? லவ் பண்ணுங்கடா, பண்ணுங்க, யார் வேணாம்னு சொன்னா பண்ணுங்க. நான் ஒரு கையில ஓசை இருந்தா வருதுடா, ஒரு கையில ஓசை வருதுடா. நீ டயர் உருட்டுற நீனே இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா பரமபத விளாடுற அவன் எப்படி உருட்டுவான், அவங்க எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். என்னைக்குமே உருட்டில் சிறந்தவர்கள், என்னைக்குமே உருட்டை கையாளக்கூடிய பக்குவமும் மனதைரியமும் யாருக்கு உண்டு என்றால் பெண்களுக்கு மட்டுமே அந்த உருட்டுக்கான பலன்கள் கிடைக்கும். பெண்கள் தான் உருட்டுவதில் சிறந்தவர்கள். ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் தான் அவங்க, ஏன் இப்படிலாம் போடுறீங்க? ஸோ இப்படியெல்லாம் ஸ்கிரிப்டடாக யாராவது போய் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைலாக் நமக்கு வேண்டாம், ட்ரோல் பண்ணுவானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கிரிப்டட் போகட்டும், அப்படியே போய்கிட்டே இருக்கட்டும். அதாவது எங்கேயாவது வந்துடுறாங்க, நானும் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டு சில பேர் சமைக்கிறாங்க, அது இவங்கள மாதிரி தான் இருக்கும். மன வருத்தத்துக்கு ரொம்ப ஆளான ஒரு போஸ்ட். என்னடா ஒரு பொண்ணால் ஸ்க்ராட்சுக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணுறாங்களே, ஏன் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி 90s கிட்ஸ் கிட்ட தவிருங்க. 90s கிட்ஸ்கிட்ட போய் சும்மா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க,
அவனே லவ் பண்ணிடுவான், அவனே காலில் விழுந்துருவான், அவனே கல்யாணமும் பண்ணிடுவான். ஸோ 90s கிட்ஸ்க்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, அது போதும், கொடுங்க. இப்போ பார்த்தீங்களே போஸ்ட், ஈசா தாத்தாவை வந்து ட்ரோல் பண்ணியிருக்கிறானுங்க. அந்த ட்ரோல் பண்ணுறத வந்து ஈசா தாத்தாவை மட்டும் ட்ரோல் பண்ணுங்களா? மறுபடியும் நம்ம தலைவனையே, அதாவது ஏகேவே ட்ரோல் பண்ணுறீங்கன்னா அது என்ன ஏகே அண்ணான்னு சொல்றா? ஏகே அண்ணான்னு சொல்லு. ஏகே அண்ணா ஏன் ட்ரோல் பண்றீங்க, ஏகே அண்ணாவை ஏன் ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு சொல்லு. ஸ்கிரிப்ட் ஒரு அடிக்கடி வருது. ஸோ ட்ரோல் பண்றதை விட கொஞ்சம் பார்த்து ட்ரோல் பண்ணுவாடா. எதுக்கு எடுத்தாலும் அந்த மனுஷங்கிட்டேவா போறது? எங்க கிட்ட வேணாம், அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். அதாவது ஒரு சில போஸ்ட்டுங்கள் தான் இந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து எல்லா போஸ்டும் இந்த மாதிரி இருக்காது. ஸோ முடிஞ்சளவு இந்த டீனேஜ் 2K கிட்ஸ் லவர்ஸ் கல்யாணத்துக்கு போனவளைய மட்டும் பாருங்கடா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபங்க்ஷன் போகும்போது வந்து உஷாரா இருங்க. உஷாரையா உஷாரு, ஓரஞ்சாரு உஷாரு, அந்த மாதிரி உஷாரா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி நடந்துடலாம் அப்புறம் உங்க வாழ்க்கையும். ஸோ எனக்கு வந்து ஏதாவது நீங்க ட்ரோல் பண்ற வீடியோ எதுவும் சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட ட்விட்டர், ஃபேஸ்புக்கில் நான் இல்லை, என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் வாட்ஸ்அப், இந்த 3மே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இல்லை பிடிக்காத வீடியோ, இல்லை ட்ரோல் பண்ற வீடியோ இல்லை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற வீடியோ எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்படின்னு நம்ம இன்னும் வரப்போற காலத்துல இருக்கிற எல்லாரையுமே ட்ரோல் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம், இந்த மாதிரிலாம் பண்ண போறோம் அப்படின்றத அடுத்த வீடியோல நீங்க பாருங்க. நீங்க பாக்குற வரைக்கும் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைபே அமுக்கி அதுக்கு கீழே இருக்க பெல்லையும் அமுக்குனீங்கன்னா புரியுதா? நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு நம்ம போற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிபிகேஷனும் வந்துடும். அப்புறம் நம்ம வீடியோவை நீங்க பார்க்கலாமா இல்ல வேண்டாமா, இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போலாமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சடா? நம்ம வீடியோவை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இப்படி பேசுறதுனால என்ன மாற்றம் வருதோ இல்லையோ பேசிக்கொண்டே இருக்க வேண்டும்.